மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று தேய்பிறை அஷ்டமி மற்றும் இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 12:33 மணி வரையிலும் சப்தமி, அதற்கு பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 7:37 மணி வரையிலும் ஹஸ்தம், அதற்கு மேல் சித்திரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 7:37 மணி வரையிலும் சதயம், அதற்கு பின்பு பூரட்டாதி. மேஷராசி நேயர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விரய செலவுகள் காத்திருக்கிறது. இந்த தேய்பிறை அஷ்டமியில் இன்று பைரவரை நீங்கள் வணங்கலாம். பிறருக்கு கடன் கொடுப்பதோ அல்லது நீங்கள் கடன் வாங்குவதையோ இன்று தவிர்ப்பது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். அலுவலக ரீதியாக இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். இன்றைய நாளில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வது மேஷராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்களை தீர்க்கும். பிள்ளைகள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு திருப்தியாக இருக்கும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ராகு கேத்துவனால் நன்மைகள் நடக்கும். தேய்பிறை அஷ்டமியான இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்கள், குறிப்பாக ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், சின்ன மனக்குழப்பங்கள் காலை வேளையில் இருந்தாலும் பகல் நேரத்தில் அது தீரும். தேவையில்லாத பய உணர்வு மனதில் இருந்து வாட்டலாம். ஆகவே இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் சக்கரத்தாழ்வாரையும் வணங்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் மாறும். சொத்து விவகாரங்கள், பண விவகாரங்கள், கொடுக்கல் வாங்கல், இதில் உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும். பல நாட்களாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும். மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் கணவன் மனைவி ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். ராசிநாதன் சந்திரன் கன்னியா ராசியில் இருப்பது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினுடைய மனஸ்தாபங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பல நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இன்று தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகளுக்கு நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பல நாட்களாக தூக்கமின்மை மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கும் இன்று அதற்கான ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் குடும்பத்தில் நல்ல சுப செய்திகளும் மற்றும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது. கன்னிராசி நேயர்கள், சந்திரன் கன்னிராசியில் இருப்பது உங்களுக்கு மனக்குறைகளை தீர்க்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆனந்தத்தை கொடுப்பார். கன்னிராசி நேயர்களுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கின்றன. 7இல் சனி, ஜென்மத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் குரு மற்றும் 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன். இப்படி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமாக இருப்பதனால் இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமையும். துலாம் ராசி நேயர்களுக்கு வியாபார அபிவிருத்தி நன்றாக இருக்கும். பல நாட்களாகவே இருந்து வந்த மன சோர்வு தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று மாறும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீரவும் வழி பிறக்கும். விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் இன்று தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதனால் பைரவர் வழிபாடை நீங்கள் மேற்கொண்டால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ரோகங்களும் ருணங்களும் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை.
இருந்தாலும் இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளால் சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சற்று எதிலேயும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்ப பொறுப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தவும். மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் இன்று ஆலய வழிபாட்டால் தீரும். தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்று பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த நண்பர்களின் உதவி இன்றைய நாளில் மனதிற்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. விநாயகர் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். இன்று இவர்களுக்கு சில நல்ல முக்கிய செய்திகள் அலுவலகத்திலிருந்து வரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்களும் மற்றும் எதிர்பாராத ஒரு உயர்வும் குடும்பத்தில் மற்றும் உங்களினுடைய அலுவலகத்திலேயும் கிடைக்கும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு உறவுகளால் இன்று சற்று குழப்பங்கள் வந்து போகும். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணிய காரியங்கள் நிறைவேற விநாயகர் மற்றும் முருகப்பெருமானை வணங்கலாம். தேய்பிரை அஷ்டமியான இன்றைய நாளில் விநாயகருக்கும் மற்றும் முருகப்பெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு பரிகாரமாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில்.